வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமனார் லோக்குண்டாம் மேனீர் உடங்காது பூக்கொண்டு துப்பார் திரும்பியை தும்பிக்கையான் பதம் தப்பாமல் சாவால் நமக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே. சரி, நம்ம கடந்த 2 கிளாஸ்ல வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜாதகம் வந்தோடனே கையில் எதாவது நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்றத பார்த்தோம். 5 பஞ்ச அங்கங்களில் நட்சத்திரத்தை தவிர்த்து மற்ற 4ஐயும் நம்ம பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். இந்த 4ஐயும் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஃபைனலாக டிசைட் பண்ணும்போது நமக்கு வேவரிங் மைண்ட் வந்ததுன்னா, நமக்கு வேவரிங் மைண்ட் வந்து இது பொருத்தலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் மற்ற எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமாக நம்ம பொருத்திட்டு போயிடலாம். அந்த இதுக்காக நம்ம பார்க்குறோம். அது இல்லாமல் பொதுவாக 2 இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ யோகாதிபதி இருக்காங்க, இருக்கிறாங்க. 2 யோகாதிபதியும் ஒரே மாதிரி வராங்க. இப்போ குரு வராங்க, சௌபாக்கியத்துக்கும் சாத்தியத்துக்கும் வராங்கன்னு வச்சுக்கோங்க. குரு வராங்க. அந்த மாதிரி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன ஓகே, அங்கே குரு 2 பேருக்குமே கெட்டு போயிருக்கா. இப்போ நம்ம 2யுமே ஒன்றா இருக்கக்கூடாதுன்ற ரூல் சொல்லியிருக்கோம். ஒரே யோகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வேற யோகத்துக்கு ஒரே அதிபதிகள் கூட வரலாம். நம்ம எக்ஸாம்பிள் கூட காட்டியிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வரும்போது நமக்கு வந்து குரு பாதிக்கப்பட்டிருக்காரா, இல்லை அந்த யோக அதிபதிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஸோ அந்த பாவங்கள் பாதிக்கப்பட்டிருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. ஓகே. அசுப கரணங்கள் 2யும் இருக்கிறது இணைக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. எஸ்பெஷலி இந்த விஷ்டிகரணம் இதெல்லாம் சகுனி இதெல்லாம் வந்து இணைக்கும் போது 2 இதுவுமே அசுப கரணங்கள் இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இதுதான் வந்து 5 அங்கங்களுக்கு 4 அங்கங்கள் பார்க்குறோம். அடுத்து லக்ன பொருத்தம் பார்க்குறோம். லக்ன பொருத்தத்தில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2, 12, 4, 10, 6, 8 நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். 6, 8 வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அம்சத்தை பார்த்துருங்க. அம்சத்தில் நல்லா இருக்கணும். அம்சத்தில் 6, 8 இருக்கக்கூடாது. இங்கே 6, 8 இருந்து அங்கேயே 6, 8 இருந்ததுன்னா அது பிரச்சனையை கொடுக்கும். அதனால அம்சத்தில் நல்லா இருக்கான்னு பாருங்க. இது வந்து லக்னத்துக்கான பாதகமா இல்லாத பட்சத்தில் நீங்க என்னென்ன சொல்லலாம். பாதகமா இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்னது 7, 7, 3, 11, 9, 9 இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பாதகமா இல்லாத. பாதகமா இருக்கும்போது அதை அவாய்ட் பண்றது நல்லது. இப்போ லக்னமும் பாதகமாக வருது, ராசியும் பாதகமாக வருதுன்னா கண்டிப்பாக அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ ஏதாவது ஒன்று பாதகமாக இருக்குது, இன்னொன்று நல்லா இருக்குன்னா, மற்ற பொருத்தங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இது ஓரளவுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாம். அவ்வளோதான். இதுதான் லக்னமும் ராசியும். அதில் வந்து 4, 10 வரும்போது இந்த வைநாசிக பாதத்தை பார்த்துக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இதே ரூல் தான். ராசிக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ரூல் என்ன, அதுக்கப்புறம் சொன்னது என்னன்னா தாராபலன் பார்க்க சொல்லியிருக்கோம். தாராபலனை நம்ம பார்த்துட்டு தாராபலனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. இதில் ஸ்பெசிஃபிக்காக வேற எந்த டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. தாராபலன் இல்லை ராசி, இது இந்த 2 ராசி லக்னம் 5 அங்கங்கள் இதில் டவுட் இருந்தால் கேளுங்க. இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு போயிடலாம். குயிக் ரிவ்யூ தான் அது. இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். ஏதாவது டவுட் இருக்காது இருக்குங்களா? ஆர்வம் சார் கொஞ்சம் மீட் போட்டுங்க. டவுட் எதுவும் இல்லை. ஓகே, டவுட் எதுவும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்து செவ்வாய். நன்றி சார். நன்றி சார். ஓகே, வணக்கம் சார். இப்போ செவ்வாய் எப்படி இருக்காருன்றதை அடுத்து பார்க்குறோம். செவ்வாய் வந்து எப்படி இருந்தால் பாதிப்படைகிறார். செவ்வாய்க்கு நம்ம வந்து தோஷம் எடுக்கல. செவ்வாய் எப்படி இருந்தால் பாதிப்படைகிறார். செவ்வாய் பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக செவ்வாய் ராகுவோட 1, 4, 7, 10, சூரியனோட 1, 4, 7, 10, தேய்பிரை சந்திரனோட 1, 4, 7, 10 பாதகமாக இருந்தால், அதாவது லக்னத்துக்கு பாதகமாக இருந்தாலும் சரி, ராசிக்கு பாதகத்தில் இருந்தாலும் செவ்வாய் இருந்தாலும் அதை பாதகமாக எடுத்துக்கிறோம். பாதகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அது தோஷம். அப்புறம் பாவகர்த்தரி யோகத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 5 விதத்தில் செவ்வாய் எந்த விதத்தில் வந்தாலும் தோஷம். இப்போ ஒருத்தருக்கு அப்படி இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ 2 பேருக்குமே இல்லாமல் இருக்கிறது நல்லது. இப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் பாதகத்தில் இருந்து இன்னொருத்தருக்கு செவ்வாய் பாதகமாக இல்லாத பட்சத்தில் நல்லது அப்படின்னு இவ்வளோதான். செவ்வாய் இப்போ 2 பேருக்குமே பாதகமாக இருக்குன்னா ஓகே, இது செவ்வாய் அப்படின்றத எடுத்துக்கும் போது காலபுருஷனுக்கு 1, 8 இல்லையா, அவங்களுக்கு இந்த 8ஆம் இடம் பலமாக இருக்கணும். ஸோ நம்ம ஒரு சில ஜாதகங்களை பார்க்கும்போது 2 பேருக்குமே செவ்வாய் வந்து பாதகமாக இருக்கு ஏதோ ஒரு விதத்தில். நம்ம சொன்ன அந்த ராகுக்கு 1, 4, 7, 10, சூரியனுக்கு 1, 4 அந்த இடத்துல எங்கேயோ வந்துடுது. அப்படி இருக்கும்போது
எட்டாம் இடத்தை நம்ம ஒரு வாட்டி இன்னும் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்துறது நல்லது. அவ்வளவுதான். ஏன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் செவ்வாய் மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவர். வரக்கூடிய ஜாதகத்துல அந்த மாங்கல்ய ஸ்தானம் நல்லா இருக்கான்றதை பார்த்தோம். இவ்வளவுதான் செவ்வாயை பொறுத்தவரைக்கும். அடுத்தது நம்ம ஆயுள் பார்த்தோம். ஆயுள் என்னென்ன பார்த்துருக்கோம். ஆயுள் பார்க்கும்போது 2 பேருக்குமே சிம்பிளா பார்க்கணும்னா, இது வந்து திருமண பொருத்தத்துக்கு மட்டும்தான். நீங்க வந்து ஆயுள்னா ஃபுல் ஆயுளை கணிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்கு. இதுவும் ஒரு மெத்தடாலஜி, அவ்வளவுதான். இதை வச்சு நம்ம வந்து ஓரளவுக்கு பண்ண முடியும் அப்படின்றதான் நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இதுவும் ஒரு மெத்தடாலஜி தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்ம திருமணத்துக்கு மட்டும் இதை யூஸ் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இதுல என்னென்ன பார்க்குறோம். குரு, சுக்கிரன், புதன், இவங்க 3 பேருமே 2 பேர் ஜாதகத்திலே நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறோம். இந்த 2 பேர் ஜாதகத்தையும் நல்லா இருந்தாங்க, குரு நல்லா இருந்தாங்க அப்படின்னா ஓகே. அடுத்து வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். நான் 100% அப்படின்னு போட்டுட்டு ஆயுள் ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். இதுல ஒருத்தருக்கு குரு நல்லா இருக்காரு, சுக்கிரன் நல்லா, புதன் நல்லா இல்லை. இன்னொருத்தருக்கு 3 பேருமே நல்லா இருக்காங்க. ஸோ இந்த ஒருத்தருக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் வந்திருக்கு இல்லையா. மற்றவங்களுக்கு 3 பாயிண்ட் வந்துருச்சு, இங்க ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும், மற்ற காரணிகளை செக் பண்ணணும். மற்ற காரணி என்னென்ன, 1ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், இது 3 பார்க்கணும். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன் சனி, இந்த 5ஐயும் பார்க்கணும். ஸோ முதல்ல குரு, சுக்கிரன், புதன் பார்த்துடுறோம். அதுக்கப்புறம் லக்னம், லக்னத்துக்கு 8ஆம் இடம், அதுக்கப்புறம் 10ஆம் இடம், இதுக்கப்புறம் ஆயுள் காரகன், 8ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, அந்த நிலைமைகளை பார்க்கணும். இந்த 5ஐயும் பார்க்கணும். இங்க 1, 8, 10ன்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா பாவகரங்கள் பாக்குறாங்க அப்படின்லாம் பாத்துக்க வேண்டாம். சுபகரங்கள் பாக்குறாங்க, எதுவும் பார்க்கணும். லக்னத்துல பவர் இருக்கா, அதுக்கு மைனஸ் பாயிண்ட். 8ல பவர் இருக்கா, மைனஸ் பாயிண்ட். 10ல பவர் இருக்கா, மைனஸ் பாயிண்ட். அவ்வளவுதான். இதுல யாரு கூட சேர்ந்து இருக்காங்க, யார் இருக்காங்க, அதெல்லாம் எதையும் பார்க்கவே வேணும். இப்போ குரு கூட சேர்ந்து 8ல இருக்காரு, அதனால அது தோஷமா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். குரு கூட சரி அந்த 8ஆம் அதிபதி அங்க ராகு இருந்தாருன்னா 8ஆம் இடம் சரியில்லை நம்ம எடுத்துக்கிறோம். குரு கூட சேர்ந்து செவ்வாய் இருந்தாலும் 8ஆம் இடம் சரியில்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. அதனால 1, 8, 10ல இருக்கிற கிரகங்களை வச்சுதான் நம்ம 1, 8, 10 நம்ம டிசைட் பண்றோம். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி அவரோட நிலைமை பார்க்குறோம். 8ஆம் அதிபதி எங்க இருக்காரு, அவருக்கு திதி சூன்யத்துல இருக்காரா, கெட்டு போயிருக்காரா, அவர் எப்படி இருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் சனி, ஆயுள்காரகன் சனி எப்படி இருக்காரு, இதையும் பார்த்துருவோம். ஸோ இந்த 8 காரணியில அட்லீஸ்ட் மினிமம் 2.5 பாயிண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்ததுன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம போயிடலாம். இவ்வளவுதான் ஆயுளை பத்தி. ஸோ நம்ம லக்னம் பார்த்துட்டோம், ராசி பார்த்துட்டோம், செவ்வாய் பார்த்துட்டோம், ஆயுள் பார்த்துட்டோம். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது திரிகோண சேர்க்கைகள் பார்க்கணும். திரிகோண சேர்க்கைகள், மற்ற விதிகள் நம்ம பார்க்கணும். விதிகள் நம்ம ஏற்கனவே கிளாஸ்ல பார்த்துருக்கோம், நிறைய விதிகள் பார்த்துருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கான விதிகள் பார்க்கணும். என்னென்ன பார்க்கணும், 2, 8, 2, 7 ஒருத்தருக்கு கிடக்கூடாது. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி கிடக்கூடாது. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்திரமாகக்கூடாது. லக்னாதிபதி கிடக்கூடாது, 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, லக்னாதிபதி கிடக்கூடாது, 11ஆம் அதிபதி. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய ரூல்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த ரூல்ஸை பார்த்துட்டு பொதுவா நம்ம என்ன பார்க்கணும், திருமணம்னு பார்க்கும்போது 2, 7, 11 இது இந்த பாவங்கள் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே மாதிரி லக்னாதிபதி லக்னமோ லக்னாதிபதியோ பாதிப்படையக்கூடாது. இதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் களத்துல காரகன் பாதிப்படையக்கூடாது. இதையும் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை பார்த்துட்டு ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து திரிகோண சோதனைகள் போகலாம். ஏன்னா திரிகோண சோதனைகள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும் திரிகோண சோதனைகள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஒரே வருஷத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு தான் திரிகோண சோதனைகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு லக்னத்துல சூரியன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும்தான் திரிகோண சோதனைகளை உங்களுக்கு வந்து நெகட்டிவா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அது இல்லாம திரிகோண சோதனைகள் 80 to 90% பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுக்கும். ஸோ நம்ம மெயினா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜாதகத்துல லக்னம் எப்படி இருக்கு, ராசி எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு, செவ்வாய் எப்படி இருக்காரு, இதுக்கப்புறம் 2ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் இருக்கு, 11ஆம் இடம் இருக்கு, 8ஆம் இடம் எப்படி இருக்கு, இந்த விஷயங்களை பார்க்கணும். ஆயுள் காரகன், இதை கலத்திரக்காரகன் சுக்கிரன் இல்லை செவ்வாய் அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம தாராளமாக பொருத்தம் போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இவ்வளவுதான். ஸோ இதுல அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய தோஷங்கள் இருக்கு, ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட பார்த்தா தோஷங்கள் இல்லை. சிம்பிளான கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஓகே சொல்லிட்டு போகலாம். ஓகே. அதே மாதிரி ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பார்த்தாலும் ஓகே. ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட சூரியனை பார்த்தா ஓகே. ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட குருவை பார்த்தா ஓகே. இதை சொல்லியிருக்கோம். ஓகே. இது ஃபர்ஸ்ட் இது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி.
ஆண் ஜாதகத்தில் இருக்க 5ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஆண் ஜாதகத்தோட 9ஆம் அதிபதி பெண் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அதே மாதிரி பெண் ஜாதகத்தோட 5ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். ஆண் ஜாதகத்தோட பெண் ஜாதகத்தோட 9ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். இது இருந்தாலே நம்ம மோஸ்ட்லி மற்ற தோஷங்கள்லாம் விலக்கி வச்சுட்டு இது ஓகே சொல்லிட்டு போயிடலாம். அவ்வளோதான் சிம்பிளான ரூலு. இந்த 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் நம்ம இது பண்ணியாச்சு. இவ்வளோதான். வேற என்ன இருக்கு? வேற உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்க. இதை பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லாட்டி நம்ம அடுத்த சாப்டருக்கு போயிடலாம். ஓகே ஃபைன். ஓகே, ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஓகே, இப்போ அடுத்த இதுக்கு போகிறோம். ஸோ இந்த ஜாதகம் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த ஜாதகத்தை போட்டு வந்திருக்கீங்களான்றதை பாருங்க. ஓகே, இந்த ஜாதகம் போட்டிருக்கீங்களா எல்லாரும்? ஓகே, இந்த ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஜாதகத்தை பத்தி இவரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஜாதகரோட திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? லக்னத்துல சனி வக்ரமும் 11ல மாண்டி இருக்கிறது ஒரு ப்ராப்ளம். ஓகே, 8ல சூரியன் பவர் இருக்கு. ஓகே, கேது இருக்கிறதுனால அவருடைய திருமண வாழ்க்கையில வந்து 12ல இருக்கிறதுனால அவருடைய தாம்பத்திய சுகத்துக்கு வந்து ஒரு கஷ்டமா இருக்கும். அவருக்கு பிரியங்களாம இருப்பாரு. அது ஒரு பாவம். விருச்சிக லக்னம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதக ஸ்தானமான 9ஆம் வீட்டுல 8ஆம் அதிபதியோடு தொடர்பு சிறப்பில்லை. சரி சார், சொல்லுங்க சார். 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6-8 சார். ஓகே, வெரி குட் வெரி குட். இது இப்படிதான் பார்க்கணும், நம்ம இப்படிதான் பார்க்கணும். ஸோ நம்ம அதே போல செவ்வாய் சுக்கிரனும் 6-8, லக்னாதிபதியும் கலத்திரஸ்தானாதிபதி சுக்கிரன். வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி, வெரி குட் வெரி குட். இப்படிதான் பார்க்கணும். ஸோ ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இப்போ மற்ற 2 பேரும் சொல்ற விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பிரகாரம் போறோம். அதாவது சனி இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறதும் அவ்வளவா சிறப்பு இல்லைன்னு எடுத்துக்கலாம். வர நம்ம மெத்தடாலஜி ஃபுல்லாவே அப்படியே வரேன். அதுக்காக தான் இந்த ரிவிஷன் கிளாஸே. ஓகே, இதுல என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே லக்னம் 1 லக்னத்தை பார்க்கணும். லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? அதுக்கு அடுத்தது சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? இதுக்கு அடுத்தது சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? இது 3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, லக்னத்துக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம். இது 3மே கெட்டு போயிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு இன்ட்டு மார்க் போட்டு வச்சுக்கலாம். இது 3மே கெட்டு போகும்போது இதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாரம்பரிய முறையில நீங்க வந்து இங்க வக்ரசனி இருக்கு, மாந்தி இருக்கு, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய பார்வைகள். எடுத்தோன்னே ஜாதகத்தை பார்த்தோன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடம்,
சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம். இதை பாருங்க. இங்க பாருங்க, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல யார் இருக்கா? யாரை பார்க்கறா? சனி பார்க்குது. ஸோ 7ஆம் இடம்ன்றது கெட்டு போச்சு. ஓகே. அடுத்து சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறா? சனி பார்க்கறா. ஸோ கெட்டு போச்சு. சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறா? செவ்வாய் பார்க்கறா. கெட்டு போச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 to 15% இல்லை 20% மார்க்கே இதுக்கு போட்டுக்கலாம். 20% இது வந்து கெட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? அதே மாதிரி லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? ஸோ நம்ம இங்கே திருமணம் பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பார்க்குறோம்? நம்ம 2, 7, 11. ஸோ 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? அதே மாதிரி லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? ஸோ 2, 7, 11 இங்கே பார்க்குறோம் இல்லையா? இது வந்து 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இங்க 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடம் 8ஆம் இடத்துல ஏதாவது ஒரு அசுப கிரகங்கள் இருந்து வேற அசுப கிரகங்கள் பார்க்குதா? 2ஆம் இடத்துலயோ 7ஆம் இடத்துலயோ 8ஆம் இடத்துலயோ அசுப கிரகங்கள் இருந்து வேற அசுப கிரகங்கள் பார்க்குதா? இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12, 1, 2, 6, 7, 8 இதுல ஒரு அசுப கிரகங்களுக்கு மேல 2 அசுப கிரகங்கள் சம்மந்தப்படுதா? ஸோ இந்த மாதிரி இந்த 3 கான்செப்டை பிரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்தோடனே சொல்லிடலாம், இவங்களுக்கு திருமணம் காலதாமதம், இல்லை திருமணம் இப்போதைக்கு நடக்காது, திருமணம் இல்லை வந்து நடக்கவே நடக்காது அப்படின்றத இந்த 3 கான்செப்ட் வச்சுட்டே நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம்? லக்னத்துக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம். இது வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதை வந்து கிளியரா எழுதிக்கிங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம். இது 3மே செவ்வாய் சனியால் பார்க்கப்பட்டு இல்லை ஏதோ ஒரு பாவகிரகங்களால் பார்க்கப்பட்டு இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்றத சொல்லுது. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னோம் நம்ம? 2ஆம் அதிபதி 2, 7, 11. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? அது கூட பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ 2, 7, 11 நம்ம பார்க்குறோம். லக்னாதிபதி அவங்க சேர்த்து பார்த்துக்கிறோம். அவ்வளோதான். 2, 7, 11 லக்னாதிபதி. இது 2வது கான்செப்ட். 3வது கான்செப்ட் என்ன சொல்லியிருக்கோம்? 12ஆம் இடம் லக்னம் 2ஆம் இடம், 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம். இந்த 3 இடத்துலையும் 2க்கு மேற்பட்ட பாவர்கள் இருக்கிறாங்களா? இப்போ 2க்கு மேற்பட்ட பாவர்கள் இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நாம ஒரு மைனஸ் பாயிண்ட் எடுத்து இந்த 3 பாயிண்ட் வச்சுக்கிட்டு நாம திருமணம் கண்டிப்பா நடக்குமா நடக்காதா இல்ல டிலே ஆகுமா எப்படி சொல்லிடுறேன், மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம், ராசிக்கு சுக்கிரனுக்கு 7ஆம் இடம். இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லக்னத்துக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம். இந்த பாவர்கள் யாராவது பாக்குறாங்க? பொதுவா இதை வந்து நம்ம சனியோ செவ்வாயோ இந்த 3 இடத்தையுமே பார்க்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம் இவங்களுக்கு திருமண மறுப்பு இல்லை வந்து கொஞ்சம் கால தாமதமாகும் அப்படின்றத சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இவங்களோட பொசிஷன் என்ன? இதை வந்து எப்படி பார்க்கறது? 2, 7 கெட்டிருக்கா. 2, 7 கெட்டிருக்கான்றது நம்ம ஏற்கனவே நிறைய ரூல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் வக்கரமாக இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, திதி சொன்னித்து இது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோம் இல்லையா? ஸோ 2ஆம் இடம் 7ஆம் இடம் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க? 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க? 6, 8 இருக்காங்களா, இல்லை கெட்டு போயிருக்காங்களா, இல்லை அவங்க கூட பாவர் இருக்காங்களா? ஸோ அதெல்லாம் பார்க்கணும். 2ஆம் இடம் 7ஆம். அதே மாதிரி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, அப்புறம் லக்னாதிபதி 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 11ஆம். இது 2வது செட். 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கூட நம்ம தேவையில்லை, பட் லக்னாதிபதி 11ஆம் அதிபதி பார்த்தா கூட போதும். ஸோ இது வந்து 2வது செட். ஓகே. 3வது செட்ல நம்ம என்ன சொல்றோம்? 2ஆம் இடம் 7ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது லக்னத்துக்கு 12, 1, 2 அதே மாதிரி 6, 7, 8 இதுல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் இருந்தாங்களா இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட பாவர்கள் பார்க்கறாங்களா? இது 3வது செட். இந்த 3மே ஒத்து வந்தது சரியா இருக்குன்னா இவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் டிலேட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. இது 12ஆம் இடம் 1ஆம் லக்னம் 2, 6, 7, 8ங்களா? சிம்பிளா சொல்லுங்க. 1, 2 1 சாரி 12, 1, 2
அதே மாதிரி ஓகே. ஏழாம் ஆறு இடத்துக்கு ஏழு 12 1 2 மூணு. சரி, ரைட், ஓகே. இல்லையா? சரி, 12 1 2. ஏழாம் இடத்துக்கு பாத்துங்க, ஏழாம் இடத்துக்கு 12 6 7 8. அது அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு பாவர்கள் இருந்தாங்கன்னா நீங்க தாராளமா திருமண மறுப்பு இல்ல திரு காலதாமத திருமணம் தான் இவங்களுக்கு அப்படின்றத நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. ஓகே, இப்ப ஓகே சார், ஓகே சார். நம்ம இந்த சொன்ன ரூலை வச்சுக்கிட்டு இந்த ஜாதகத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டாம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 சார். வெரி குட். முதல் செட் எடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க ரெண்டாவது ஏழாவது எடுக்காம, நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் செட்ல என்னென்ன சொல்லியிருக்கோம் நம்ம? 1 2ல பாவம் 7ஆம் வீடு, வருதுங்கய்யா. 7ஆம் வீடு, எனக்கு 7ஆம் வீடு சொல்லிருக்கீங்க. அவ்வளவு. இத பாவர்கள் பாக்குறாங்களா? ஆமா, பாவர்கள் பாருங்க. சனி செவ்வாய். சனி செவ்வாய் பாக்குறாங்க. இந்த பக்கம் சனி பாக்குறாரு. ஓகே, அப்ப -20 பாயிண்ட் இது ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டாம் அதிபதி 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி 11ஆம் அதிபதி. இதை பாருங்க, இது எப்படி இருக்காங்க? 6 8 இருக்காங்க. 2 7 வந்து 6 8 இருக்காங்க. 2 7 6 8 இருக்கு. அப்புறம் லக்னாதிபதி 1 7 6 8. 1 7 6. லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 இருக்கு. அதுக்கப்புறம் 1 11 6 8. 1 11 6 8. 1 11 6 8. ஓகே, ஸோ 2 11 இங்க வந்து 6 8ல இருக்கு. நம்ம 4ஆவதுன்னு சொன்னோம், அது பார்க்க வேண்டியது இல்லைன்னு சொல்லியிருக்கோம். பட் அப்படி இருந்தாலும் இன்னொரு எக்ஸ்ட்ராவாவது பார்க்கறதுக்கு இங்க பாத்தீங்கன்னா 2 11 இங்க 6 8. ஸோ இது ரெண்டாவது. ஸோ இங்கே ஒரு -20 போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஓகே, அடுத்தது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் இங்க 2 பாவர்கள் யாராவது பாக்குறாங்களா அப்படின்றத பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்க பாருங்க, 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் பார்வை, 7ஆம் இடத்துக்கு செவ்வாய் சூரியன் பார்வை. ஓகே, செவ்வாய் சொல்லணும் 7 7 இருக்கிறதுனால சமசத்துவம். அது இல்லாம இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேது வந்து 2ஆம் இடத்தை பாத்துறாரா? ஆமா, கேது வந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஸோ கேது 2ஆம் இடத்தை பாக்குறான்றது 2 பாவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் இருக்காங்க, 7ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் இருக்காங்க. சாரி, 8ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் இருக்காங்க, 8ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் இருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டே நம்ம வந்து அடுத்த இது ஒரு -10% போட்டுக்கலாம். ஸோ இதுல என்னாச்சு, நம்ம இங்க வந்து 12ஆம் இடத்துல 2 பாவர்கள் இல்லை, லக்னத்துல 2 பாவர்கள் இல்லை, 2 பாவர்கள் பார்க்கல. 2ஆம் இடத்துல 2 பாவர்கள் இருக்காங்க பார்க்குறாங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் இருக்காங்க பார்க்குறாங்க. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபுல்லா நம்ம இல்லை, அதாவது 6 7 8ல 2 பாவர்கள் இல்லை, 12 லக்னம் இதுல 2 பாவர்கள் பார்வைகள் இல்லை, ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இந்த பார்வைகள் கிடைக்குது. அதனால இதுக்கு -10%. ஸோ 50% இந்த ஜாதகம் பொருந்தாது அப்படின்றத நம்ம தாராளமா சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல 2 கிரகத்துல, அதாவது 2 நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானால் சொல்லியிருக்கோமா? அதுல ஒருத்தர் வக்ரமானால் இங்க பாருங்க, இவர் எப்படி இருக்காருன்றத பாருங்க, குரு எப்படி இருக்காரு, வக்ரமா இருக்காருன்னு பாருங்க. அப்படி வக்ரமா இருந்தாருன்னா இது அடுத்த மைனஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி 1ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 6 8 இருந்து அதுல ஒருத்தர் வக்ரமானார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த பாயிண்ட் இங்க வருதான்னு பாருங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க லக்னமே பாவகர்த்தியில வந்துருது. லக்னமே பாருங்க இங்க பாவகர்த்தியில. ஸோ இதுவும் ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால ஜாதகருக்கு திருமணம். அது இல்லாம இப்ப செவ்வாய் நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து செவ்வாய்க்கு வாங்க. செவ்வாய் எப்படி இருக்காரு? செவ்வாய் 2 செவ்வாய் 2ல இருக்காரு, 2ல இருந்து சூரியன் பாக்குறாரு. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட்டும் நம்ம இங்க மைனஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு 70-75% இதுல சரியில்லை, அதனால இவருக்கு திருமணம் காலதாமதம், இந்த திருமணம் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளான ரூல்ஸ்.
ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது சொல்லுங்க. ஆமா, இதை பார்க்கறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் தேவைப்படுறது இல்லை. இது இல்லைன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே இது டக்குன்னு நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே, அடுத்த ஜாதகத்துக்கு போகலாம். ஓகே, இந்த ஜாதகத்தை எடுத்துங்க. இந்த ஜாதகத்தில் நம்ம என்னென்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துங்க. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா? யாராவது பார்க்குறாங்களா? ராகு பார்க்குறா. ராகு பார்க்குறா. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கலாமா? 3ஆம் பறைய ராகு பாக்குறார். 3ஆம் பறவை ராகு பார்க்குறா. அவ்வளோதான். அப்புறம் சந்திரனுக்கு 7ஆம் இடம், சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், சூரியன் பார்க்குறாரா? சந்திரனுக்கு 7ஆம் இடத்துலயும் சுக்கிரனுக்கு 7ஆம் வீட்டை சூரியன் பார்க்கிறார். அதனால அதுவும் வந்து இங்க வந்து நம்ம வந்து பிரச்சனை எடுத்துக்கலாம். ஓகேவா? மியூட் போட்டுங்க. ஓகே, இப்ப சந்திரனுக்கு 7ஆம் இடத்தையும் சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தையும் சூரியன் பார்க்கிறார். அதனால அதையும் நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் பாயிண்ட்னு போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா -20 வந்துருச்சு. ஓகே, இப்போ லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? லக்னாதிபதி குரு, ஓகே, 7ஆம் அதிபதி புதன். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகமா இருக்காங்கன்றதை எடுத்துக்கலாம். இல்ல லக்னாதிபதி நீசமா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி 12ல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். 7ஆம் அதிபதி 12ல இருக்காரு, லக்னாதிபதி நீசமா இருக்காரு. ஸோ இப்போ என்னாச்சு உங்களுக்கு? லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ 2ஆம் அதிபதி இருக்காங்க. 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க? இவங்க நல்லா இருக்காங்களா? இவங்களும் இங்கே கெட்டு போயிருக்காங்க. அதுவும் ஸோ 2, 7 நல்லா இல்லை. ஓகே, 11ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் நல்லா இருக்காங்களா? ஓகே, இது 11ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. சுக்கிரன் குரு ஒருத்தருக்கு ஒருத்தர் 3, 11 இருக்காங்க. அது ஓகே தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க? அவங்க 2 பேருமே 12ல இருக்காங்க. நல்லது இல்லை. ஸோ இது வந்து மைனஸ் அப்படின்றத இல்லையா? இது வரைக்கும் புரியுதுங்களா? புரியுது. ஓகே, புரியுது. ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ எல்லா கிரகமுமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 12ல வந்து மாட்டிடுச்சு இல்லையா? எல்லா கிரகமுமே 12ல வந்து மாட்டிடுச்சு. ஸோ இப்போ லக்னத்துக்கு 3ஆம் இடம் எப்படி இருக்கு? யாரு 3ஆம் அதிபதி? யாரு? சனி. அவர் எப்படி இருக்காரு? அவர் 12ல இருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் எங்க இருக்காரு? பன்னெண்டுல. லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். அவரும் 12ல இருக்காரு. ஸோ 3, 7, 11 பாதிக்கப்பட்டிருக்கு. 3, 7, 11. ஓகே, இங்க 3, 7, 11 பாதிக்கப்பட்டிருக்குன்னு சிம்பிளா எடுத்தோம்னா நம்ம வந்து அவங்களுக்கு வீரியம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அடுத்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சாரம் கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க? இப்போ 3, 7, 11ன்னா இப்போ சனி எடுத்துக்கலாம். சனிக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? யாரா இருக்கும்? ஓகே, நீங்க போடலாம் கூட பரவாயில்ல, ஈஸியா கெஸ் பண்ணிடலாம்ல யாரா இருக்குன்னு. இங்க 3 நட்சத்திரம் தானே இருக்கு. இங்க இருக்கிறது 3 நட்சத்திரம். சனி பகவான் விசாகம், பூசம், கேட்ட 3 தான் இருக்கு இங்க. ஓகே, விசாகம்னு எடுத்துங்க. விசாகம் யாராவது ஒருத்தருக்கு விசாகம் சூரிய குரு சாரம் கொடுத்துருக்காங்க. இருக்கட்டும் வர குரு சாரம் கொடுத்தா குரு சாரம் கொடுத்திருந்தா குரு எப்படி இருக்காரு? நீசமா இருக்காரு. ஸோ பாயிண்ட் அங்க அவுட். ஓகே, அனுஷம் சனி சாரம் கொடுத்துருக்காரு எடுத்துக்கோ. சனி சாரம் கொடுத்திருந்தா சனியும் வந்து 12ல இருக்காரு, அவுட். ஓகே, புதன் சாரம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. புதன் சாரம் கொடுத்தாலும் 12ல. ஸோ எந்த விதத்துல பாத்தீங்கன்னாலும் இங்க 3, 7, 11 கெட்டு போயிடுச்சு அப்படின்றத தாராளமா நம்ம சொல்லலாம். அது இல்லாம இப்ப கேதுவை நோக்கி செவ்வாய் போகுதான்னு பாருங்க. செவ்வாயை நோக்கி கேது வருதான்னு பாருங்க. செவ்வாயை நோக்கி, அதாவது நம்ம கலத்திரக்காரகன் மங்களக்காரகன் சொல்ற செவ்வாயை நோக்கி கேது போனாலும் கேதுவை நோக்கி செவ்வாய் வந்தாலும் அங்க செவ்வாயும் பாதிக்கப்பட்டார் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதகத்துல இருக்கும் பாருங்க. செவ்வாய் கேது எப்படி இருக்காங்க? எந்த டிகிரியில் இருக்காங்க?
ஏதாவது போட்டிருக்கீங்களா? போடலையா? சரி, பாதிக்கப்பட்டிருக்கான்னு நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இந்த பாதிப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா இவருக்கு திருமணம் இல்லை. ஈஸியா நம்ம இதை சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய ஜாதகம். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது எடுத்தோடனே நீங்க வந்து அதுக்கு வந்து என்ன விதிகள் அப்படின்றத ஃபிக்சேஷன் பண்ணிட்டீங்கன்னா பொருத்தம் பார்க்கலாமா வேணாமன்றதை அடுத்த லெவலுக்கு போகலாம். எடுத்தோடனே அந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே லக்னம் நல்லா இருக்கா, 2ஆம் இடம் நல்லா இருக்கா, 7ஆம் இடம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துருங்க. பார்த்துட்டு 11ஆம் நல்லா இருக்கா இதை பார்த்துட்டு இவங்க அதிபதிகள் எப்படி இருக்காங்க, 2ல இங்கே 1 மீட்டர் பாவர் இருக்காங்க. இங்கே பாருங்க 12ல 2 பாவர்கள் இருக்காங்களா, 12ல 2 பாவர்கள் இருக்காங்க. 6ஆம் இடத்துக்கு 2 பாவர்கள் பார்த்துடுறாங்க. இப்போ இந்த மாதிரி ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கறத கொண்டாந்து சொன்னா அடுத்த ஜாதகத்தோட கம்பேர் பண்ணிட்டு தானே நம்ம இந்த ஜாதகம் தனிப்பட்ட முறையில நம்ம சொல்லிடலாம் இதுக்கு திருமண தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா தாமதம் சொல்லலாம். பட் பொருத்தம் பார்க்கறதுக்கு இன்னொரு ஜாதகம் வரும்போது அதோட ஒப்பிட்டு பார்த்து சொல்லும் போது அதற்கான பாசிட்டிவ் திங்ஸ் ஏதாவது இருக்குமா? பொருத்தம் பார்க்கறதுக்கு இது வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஜாதகத்துல இவ்வளவு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்கும்போது பொருத்தம் இல்லைன்றதை டைரக்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஒண்ணு. 2வது, நடக்கக்கூடிய தசாபுத்தியை பாருங்க. நடக்கக்கூடிய தசாபுத்திகள் இங்க பாருங்க 5 கிரகங்கள் இங்க இருக்கா. நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எதுவும் இங்க சம்பந்தப்பட்டு அது நடக்கும்போது என்ன கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. இப்ப இங்க 12ல இருந்து சனி தசை நடத்துதுன்னு எடுத்துப்போம். சனி தசை சந்திரன் புத்தின்னு எடுத்துப்போம். ஓகே, சனி யாரு? சனி வந்து இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி. ஓகே, 8ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சனி சந்திரன் சேர்ந்து இங்க தசை நடக்குது. அங்க 10ஆம் அதிபதி சம்பந்தப்படக்கூடாது. சோ கோச்சாரத்துல புதன் அங்க சம்பந்தப்படுறாரு, இங்கேயே சம்பந்தப்பட்டாரு. கோச்சாரத்துல புதன் அங்க சம்பந்தப்படுறாருன்னு பாருங்க. இல்ல அதுல புதன் அந்தரம், புதன் வேற ஏதாவது வருதான்றத பாருங்க, சூட்சமம் அந்த மாதிரி வருதான்னு பாருங்க. ஸோ ஒரு ஜாதகத்துல தசை நடத்துற கிரகத்துக்கு அதை லக்னமாவே போட்டுங்க, அதை 1ஆம் இடமா போட்டுங்க. இது என்ன? இது வந்து சிற லக்னம் இல்லையா? சிற லக்னத்துக்கு பாதகம் யாரு? 3. பாதகம் இல்ல, மாரகம் யாரு? 3, 8 இல்லையா? இங்க 3ன்றது குரு, 3ன்றது சனி, 8ன்றது புதன். அங்க 3, 8, 10, 12 சம்பந்தம் வருதான் பாருங்க. 8 வந்து சந்திரன் இல்ல, புதன் தானே. இங்க நம்ம சனியை வந்து லக்னமா போட்டிருக்கோம். அதாவது தசை நடத்துற கிரகத்தை லக்னமா போட்டிருக்குங்க. ஸ்திர லக்னம்ன்றதுனால ஸ்திர லக்னத்துக்கு 3, 8 மாரகம். அதுக்கு 10ஆம் அதிபதி சூரியன் சம்பந்தம் வருதா பாருங்க, 12ஆம் அதிபதி சம்பந்தம் வருதான்னு பாருங்க, பாதகாதிபதி சம்பந்தம் வருதான்னு பாருங்க. இங்க எல்லாமே வந்துருச்சா? இங்க சனி தசையோ சந்திரன் புத்தியோ நடக்கும்போது இங்க எல்லாமே இங்க பக்கத்திலேயே இருக்கு. யாராவது ஒருத்தர் சம்பந்தப்பட்டாலும் இவருக்கு கண்டங்கள் ஏற்படும் சொல்லலாம். ஆயுள் குற்றம் சொல்ல வேண்டியதில்லை, கண்டங்கள் ஏற்படும் சொல்ல. அதனால அந்த நேரத்துல நம்ம வந்து கண்டிப்பா இதை பொருத்தக்கூடாது இல்லையா? சோ வரும்போது நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் பார்க்கலாமா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பாருங்க. ஆமா, அதே மாதிரி பாருங்க. பொதுவா நம்ம இப்போ ஜாதகம் உங்களுக்கு வருது, இப்போ வந்து இவருக்கு திருமணம் பண்ணலாமா கூடாதா அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்க்கும்போதே நீங்க பார்க்கலாம். 7ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதோ அந்த திசையில அந்த புத்தியில தான் நம்ம வந்து திருமணம் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கோம். இங்க 7ஆம் இடத்தை எந்த கிரகமுமே பார்க்கல. ராகு ஒன்று பார்க்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம், அதை ராகு விட்டுருங்க. 7ஆம் இடத்தை வேற எந்த கிரகமுமே பார்க்கல. இப்போ நீங்க சொன்னதுல வந்து சனி தசை நடக்குதுன்னா அது வந்து குடும்பஸ்தானாதிபதியோட தசை அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அது குடும்பஸ்தான். ஓகே, நீங்க சொல்ற பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் இப்போ கேட்கறதால சொல்றேன். நம்ம இன்னொரு ரூல் ஒன்று சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. குடும்பாதிபதி சாரம் வாங்கி விரயத்தில் குடும்பாதிபதி அமரக்கூடாது இல்லையா? குடும்பாதிபதி சாரம் வாங்கி நம்ம உதாரணத்துக்கு எல்லா லக்னமையும் பார்த்துருப்போம். மீன லக்னத்துக்கு வந்து செவ்வாய் 12ல இருக்கக்கூடாது. அதே மாதிரி மிதுன லக்னத்துக்கு சந்திரன் 12ல இருக்கக்கூடாது. அது பரவாயில்லன்னு சொல்லியிருப்போம். அதே மாதிரி கன்னி லக்னத்துக்கு சுக்கிரன் 12ல இருக்கான்னு சொல்லியிருப்போம். அதாவது அந்த கிரகத்தோட சாரம் அங்க இருக்கும், 12ஆம் இடத்துல இருக்கும், அது லக்னமா இருக்கும்போது. அந்த மாதிரி குடும்பாதிபதி விரயத்துல வந்து குடும்பாதிபதி சாரம் வாங்கக்கூடாது. வாங்கினா அவங்களுக்கு குடும்பம் இல்லை, இல்ல குடும்பமே டிலே ஆகும்னு சொல்லலாம். இங்க அப்படி இருந்து சனி வந்து சொந்த சுயசாரமா இருந்தா நீங்க சொல்றது கரெக்ட். சுயசாரமா இருந்தா தாராளமா அப்படி சொல்றது கரெக்ட். நீங்க வந்து இவங்களுக்கு குடும்பம் பிரச்சனை இருக்குன்றது சொல்லலாம்.
புரியுது. ம். அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பொருத்தங்கள் அவங்களுக்கு போடலாமா வேணாமா, இந்த மாதிரி பொருத்தங்கள் வரும்போது சரி இல்லை இது வந்து மெயினான ஜாதகம் இதை பார்க்குறீங்க, மற்ற ஜாதகங்கள் அடிஷ்னல் ஜாதகங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லலாம் அவங்ககிட்ட, சரி இப்போதைக்கு இவங்களுக்கு பொருத்தம் இல்லை, இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் போகட்டும், இல்லை ரொம்ப பர்சனலாக தெரிஞ்சவங்களா இருந்ததுன்னா இந்த ஜாதகத்துக்கு திருமணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. பரிகாரங்கள்லாம் முதல்ல இவங்க பண்ண வேண்டியது குலதெய்வ பரிகாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த கிரகங்களை வலுப்படுத்துறதுக்கான பரிகாரம், முதல்ல கோயில் பரிகாரங்கள், அன்னதான பரிகாரங்கள், இதை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இதுக்கப்புறம் குலதெய்வத்தில் போயிட்டு பூ போட்டு பார்க்க சொல்லுங்க. பூ போட்டு பார்த்து குலதெய்வம் அருள் கொடுத்துச்சுங்க, அதுக்கப்புறம் இவங்க மற்றதை ப்ரொசீட் பண்ணுங்க. சார் 7ஆம் வீட்டை ராகு பாக்கலீங்களா? நீங்க 7 கிரகம் பாக்கலன்னு சொன்னீங்க. ஆமாம்மா, 7 கிரகம், அதாவது ராகு மட்டும் பாக்குறான்றது வச்சுங்களேன். ராகு பாக்குறது ஒரு பார்வை இருக்கட்டும், நம்ம வேற எந்த கிரகமுமே பார்க்கல, சுபகிரகங்கள் எதுவுமே பார்க்கலாங்க. இப்ப ராகு தசை இவருக்கு வரணும்னா, இப்ப இவர் வந்து ராகு தசை வரணும்னா எத்தனை நாள் ஆகும்? இப்ப இதுல இருக்கிறது வந்து விசாகத்துல பிறந்திருக்கலாம், இல்ல அனுஷத்துல பிறந்திருக்கலாம், இல்ல வந்து புதன் கேட்டையில பிறந்திருக்கலாம். அப்ப ராகு தசை இவருக்கு எப்ப வரும்? கண்டிப்பா சார். ஐயா இவர் கேட்டையில பிறந்திருக்காருங்க. ஓகே, கேட்டையில பிறந்திருக்காரு. கேட்டைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கேதுக்கு அப்புறம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியனுக்கு அப்புறம் சந்திரனுக்கு அப்புறம் செவ்வாய், 2039 வருதுங்க. அவ்வளவுதான். ஐயா இதுல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குது. 12-12-85 12. ஓகே சாரி இருக்கு 12. ஓகே. அது போல நம்ம 2ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகம், ஒரு உச்ச கிரகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். அது நீச்ச கிரகம். ஆமா, செவ்வாய் சனி சேர்ந்து 2ஆம் இடத்தை பாக்குது. அப்ப இவங்களுக்கு வந்து அதாவது திருமணம் தாலி வந்து கட்டாம குடும்பம் இருக்க மாரினா இவங்களுக்கு நல்லா இருக்கும்ல ஐயா? கண்டிப்பா. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடம் மட்டும் தான் இவங்களுக்கு. ஆமா. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்டு இங்க செவ்வாய் சனி சம்பந்தப்படும் போது நீங்க தாராளமா இவங்க தாலி கட்டாம வாழலாம்னு சொல்லாங்க. இல்ல 12ஆம் இடத்தோட சம்பந்தப்படும் போது நீங்க தாலி கட்டாம வாழ்றதுன்றது ஓகே தான். இங்க 2ஆம் இடம் அப்படின்றது குடும்பம் விஷயத்துல இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அதாவது என்னன்னா இவங்க பிரிஞ்சு இருக்கிறதே நல்லது. இப்போ ஒருத்தர் இங்க இருக்காரு, இன்னொருத்தர் மிலிட்டரியில இருக்காருன்னு வச்சுங்க, அது ஓகே. ஒருத்தர் இங்க இருக்காரு, ஒருத்தர் வெளிநாட்டுல ஒர்க் பண்றாரு, அது ஓகே. அந்த மாதிரி விஷயங்கள் நல்லா இருக்கும். இங்க தாலி கட்டாது அப்படின்ற தாலின்றது பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சு, சோ நம்ம அது சொல்லிடலாம். இல்ல 8ஆம் இடம் அந்த லக்னத்துக்கு 8ஆம் இடம் சம்மந்தப்படுது, தாராளமா தாலி கட்டாத வாழ்க்கைன்னு சொல்லலாம். இல்ல போராடம் சம்மந்தப்படுது, நீங்க தாலி கட்டாத வாழ்க்கைன்றது சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா எடுத்துங்க. 2ஆம் இடத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து தாலி கட்டாத வாழ்க்கைன்றது சொல்ல முடியாது. ஓகே, நம்ம அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாம். இந்த ஜாதகம் பாருங்க. இது போன வாட்டி நம்ம வந்து ஆயுளுக்காக பார்த்த ஜாதகம். இந்த வாட்டி நம்ம வந்து திருமண பொருத்தத்துக்காக பார்ப்போம். ஓகே, இங்க பாருங்க. இங்க வந்து லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்கறாங்க? செவ்வாய் இருக்காரு, சனி பார்க்கறாரு. சுக்கிரனுக்கு 7ஆம் இடம், சந்திரனுக்கு 7ஆம் இடம் யாருமே பார்க்கல. அதனால அது வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சனி செவ்வாய் சபதம் நிறைய ப்ராப்ளம். எதுங்க? சனி செவ்வாய் சமசப்தம் ஒரு நிறைய சனி செவ்வாய் சமசப்தம் வந்தாலே இது பிரச்சனைங்கிறத நம்ம சொல்றோம். ஓகேண்ணா. அது இல்லாம 10ஆம் இடத்தையும் சனி செவ்வாய் சேர்ந்து பார்க்கும் இல்லையா? அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. அது இல்லாம இங்க பாருங்க, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி. லக்னாதிபதி யாரு? குரு இல்லையா? 7ஆம் அதிபதி புதன். 2 பேரும் எப்படி இருக்காங்க? ரெண்டு பேரும் 6ல் இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காங்க? சந்திரனோட சாரம். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சந்திரன் 6ல வரும். சோ இப்ப லக்னாதிபதி 8ஆம் அதிபதி சாரம், லக்னாதிபதி 7ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இப்ப அடுத்து வந்து 2ஆம் இடத்தை எடுத்துங்க. 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்தையும் எடுத்துங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு வந்துட்டாரு. 2ஆம் அதிபதி தன் வீட்டுக்கு 12க்கு வந்துட்டாரு. சரியில்லை.
அது இல்லாம இங்க வந்து 2ஆம் அதிபதி சுக்கிரன் சாரம் வாங்கியிருந்தாருன்னா அது கெடுதல், சூரியன் சாரம் வாங்கியிருந்தாருன்னா தேவையில்ல, கேது சாரம் வாங்கியிருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் 2ஆம் அதிபதி. அதே மாதிரி 7ஆம் அதிபதி புதன் எடுத்துங்க. புதன் வந்து சூரியன் வந்து சந்திரன் சாரம் வாங்கியிருக்காரு. ஸோ இங்க வந்து 2ஆம் அதிபதி நல்லா இருந்தாலும் 7ஆம் அதிபதி நல்லா இல்லை. 2ஆம் அதிபதி இங்க இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னா வக்ரமா இருக்காரு. ஸோ அது வந்து நம்ம மைனஸாவும் எடுத்துக்கலாம். அதுல 2வது வீடு பாவகர்த்தரி 2ல மாந்தி. ஆமா. ஸோ அதை வந்து நம்ம இங்க மைனஸா எடுத்துக்கலாம். அந்த நம்ம 6-8 ஐயா. ஆமா, அந்த விஷயம் நம்ம 2-7-6-8 கரெக்ட். அந்த விஷயத்துல இவங்க 2 பேருமே சரியில்லை அப்படின்றது நம்ம சொல்றோம். ஓகே. அது இல்லாம அடுத்து களத்திர காரகன் சுக்கிரன் எப்படி இருக்காரு? சரியில்லை இல்லையா? களத்திர காரகன் சுக்கிரன் 0 டிகிரில இருக்காரு பாருங்க, சந்தியில இருக்காரு. ஸோ எப்பயுமே நம்ம 0 டிகிரியில இருக்கும்போது அந்த கிரகம் பலம் இழந்துச்சு, பலனை கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம அதே ரூலை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். 0 டிகிரியில் இருக்கு, அது பலனை கொடுக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திருமணம் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து 2 பேர் இங்கே பாருங்க. அடுத்த இன்னொரு ரூல் பாருங்க. இங்கே சிம்பிளா களத்திர காரகன், அதாவது ஆண் எடுத்துக்கிட்டோம்னா களத்திர காரகன் வந்து சுக்கிரன் இல்லையா? அந்த சுக்கிரனுக்கு presentation வரல. ஒரு நிமிஷம் presentation பார்க்கிறேன். ஓகே. ஸோ இங்க களத்திர காரகன் அப்படின்ற சுக்கிரன் இருக்காரு. இந்த சுக்கிரனுக்கு இடையில ரெண்டு பக்கமும் பாருங்க, பாவகர் தெரியல, ஒரு பக்கம் சூரியன், இந்த ஒரு பக்கம் செவ்வாய். ஸோ இதுவும் ஒரு கண்டிப்பா ஒரு பாதகத்தை சொல்லுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவருக்கும் இன்னும் திருமணம் ஆகலாம். சுக்கிரன் அஸ்தமன நிலையில் இருக்காரு. ஆமா, சுக்கிரன் அஸ்தங்கம் நிலையிலே இருக்காரு. அப்படி எடுத்துக்கலாம். பொதுவா வந்து இப்ப லக்னத்துல சனி வக்கரங்கிறதுனால அந்த 12ல வச்சு பாக்கணுமா சார்? சனி இல்ல அப்படிலாம் இல்ல. நம்ம வந்து வக்கரமா இருந்தாலும் அதே இடத்துல வச்சு பாருங்க. சரி. நாடியில பார்க்கும்போது தான் 12ல வச்சு பார்ப்பாங்க. நம்ம நாடி பார்க்கல, நாடி முறையில பார்க்கும்போது 12ல வச்சு பார்க்கலாம். சரி. ஓகே. இதுலதான் டவுட் இருக்குங்களா? இல்லையா? டவுட் ஒண்ணு இல்லைங்க. ஓகே, ஃபைன். இப்ப அடுத்து ஒரு ஜாதகம் ஒண்ணு அனுப்பிச்சேன், அதுல எல்லாத்தையும் இருக்காது. டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சுக்கிரன் பாவகத்திரி யோகத்துல இருந்து அது ஆட்சியா இருந்து வக்கரமா இருந்ததுன்னா அதுவும் பாதிப்பு தரும் சார். துலாத்துல சுக்கிரன் கூடவே கண்ணில வந்து செவ்வாய். இங்க சுக்கிரன் வந்து ஆட்சியாவும் இருக்காரு, வக்கரமாவும் இருக்காரு. அப்ப அந்த பாவகத்திரியில பிரச்சனை வரும் சார். கண்டிப்பா. ஏன்னா சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுக்கு ஒரு பலன்,
சுக்கிரன் பாவகரத்திரியில் இருக்காருன்றதுக்கு ஒரு பலன், சுக்கிரன் வந்து சரிங்க வக்கரமா இருக்காருன்றதுக்கு ஒரு பலன். இந்த 3 பலனுமே அங்க சரிங்க நடக்கும். 3 பலனுமே அங்க நடக்கும். என்ன, சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் குறைவா இருக்குன்னு எடுத்துக்கலாம் சார். கொஞ்சம் மியூட் போட்டுங்க. ஆ, சுக்கிரன் ஆட்சியா இருக்காருன்றதுனால அது கொஞ்சம் குறைவா இருக்குன்றதை எடுத்துக்கலாமே தவிர, பட் பாவகர்த்தரின்றது கண்டிப்பா அந்த தோஷமும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றோம், வக்கரமா இருக்கிறதுக்கு அந்த தோஷம் கண்டிப்பா வேலை செய்யும். ஆட்சியா இருக்கிறதுனால அது கொஞ்சம் மட்டுப்படும் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். 2 பேர் பிரிஞ்சு போறாங்கன்னு சிம்பிளா வச்சுங்களேன். 2 பேர் பிரிஞ்சு போறவங்க சீக்கிரம் அப்படி சேர்ந்துருவாங்கன்னு சொல்லலாம். வக்கரமா இருக்காங்க, அதனால பிரிஞ்சுட்டாங்க, கண்டிப்பா இவங்க சேர்ந்துருவாங்க. வக்கரம்னா திரும்பி வந்துரும்னு அர்த்தம். வக்கரத்துக்கு பாவகரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு 2 பேருக்குள்ள பிரச்சனை பண்ணது இவங்க போட்டேன். 2 பேருக்குள்ள பிரச்சனை பண்ணது இவங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பாவகரத்தில் இருக்கிறதுனால இப்படி சொல்லிடலாம். நம்ம என்ன சொல்லலாம், இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறது இவங்க நெருங்கிய நண்பர்கள், பக்கத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். பாவகரத்தில் இருக்கிறதுனால இவங்க பிரிச்சுட்டாங்க. இப்ப வக்கரமா இருக்கிறதுனால கண்டிப்பா இவங்க திரும்பி, ஏன்னா ஆட்சியா இருக்கு, அதனால கண்டிப்பா திரும்பி தன் வீட்டுக்கே வந்துருவாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அவ்வளவுதான். ஸோ இந்த 3 பலனுமே நடக்கும். இதே ஆட்சியா இல்லாம வேற இடத்துல இருந்து 6, 8, 12 இருந்தாங்க திரும்பி வர மாட்டாங்க. ஓகே. ஸோ இன்னொரு ஜாதகம் ஒன்று கொடுத்துருந்தேன், அதுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். எல்லார்ட்டையும் இருக்காது, அதையும் ஷேர் பண்றேன். இருக்கு 14/2/70. ஆமா, ஷேர். இது இந்த ஸ்கிரீன் தெரியுதான்னு பாத்துங்க. இதுல இது இந்த இதுதானே 31/1/85 கரெக்ட், இதுதான். ஓகே. இதுல பாருங்க, இந்த ஜாதகம் ஏன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, நேத்து வந்து இந்த ஜாதகத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன். நேற்று வந்து இந்த ஜாதகத்தை பார்த்துட்டு இருந்தோம். இதே மாதிரி ரிலேட்டட் ஜாதகம் இன்னைக்கு வேற ஒரு குரூப்ல வந்தது. அது வந்தோன்னா சரி நம்ம இதை வந்து இந்த பாயிண்டையும் கிளாஸ்ல சொல்லணும் அப்படின்றத ஒரு விதி இருக்கு போல இருக்கு. அது நிமித்தமா எடுத்துக்கிட்டு நான் இந்த கிளாஸ்ல வந்து அந்த ஜாதகத்தை போடுறேன். இந்த ஜாதகருக்கும் திருமணம் ஆகல, இவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. இது பெண் ஜாதகம். இந்த ஜாதகம் திருமணம் ஆகல. ஓகே, திருமணம் ஆகாது மட்டும் இல்லை, இதுல வேற ஒரு 2-3 ரூலும் இங்க வந்து ஒத்து வருது. ஓகே, நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கலாம். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2ஆம் அதிபதி லக்னாதிபதி 7ஆம் அதிபதி. இங்க லக்னாதிபதி 7ஆம் அதிபதி எப்படி இருக்காங்க, லக்னாதிபதி சனி, 7ஆம் அதிபதி சூரியன் வந்து 12க்கு வந்துட்டாரு. ஓகே, சூரியன் 12க்கு வந்துட்டாரு, அதனால 7ஆம் அதிபதி சரியில்லை. ஓகே, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. லக்னாதிபதி சுயசாரம் வாங்கி அவரு நல்லா தான் இருக்காரு. லக்னாதிபதி சுயசாரம் வாங்கி நல்லா இருக்காரு. ஓகே, 1-7. ஓகே, 7 மட்டும் தான் கெட்டு போயிருக்கு, 1 பரவாயில்ல. ஓகே, 2ஆம் அதிபதி எடுத்துங்க. 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 2 பேரும் எப்படி இருக்காங்க, இவங்க 2 பேருமே 12க்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடமும் சரியில்லை. ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி ஒரே ஆள் தான், அதனால அது வந்து பிரச்சனை இல்லை. லக்னாதிபதியும் 11ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் முதல்ல என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறான்னு பார்க்க சொல்லியிருக்கோம் இல்லையா. லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா, லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா, சனி பார்க்குறாரு. சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தை யார் பார்க்குறா, செவ்வாய் பார்க்குறாரு இல்லையா, செவ்வாய் பார்க்குறாரு. இதனால இது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகே, இது ஒரு மைனஸ் பாயிண்ட். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, அதாவது லக்னம் கெட்டு போயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியும். லக்னம் யாரு, லக்னப்புள்ளி யாரு லக்னப்புள்ளி வந்து குரு இல்லையா, 27 டிகிரியில இருக்கு. 27 டிகிரியில இருக்கு லக்னப்புள்ளி குரு. குரு எப்படி இருக்காரு, 12ஆம் இடத்துல இருக்காரு. ஓகே, அடுத்து சந்திரன் பார்க்கணும். சந்திரன் எப்படி இருக்காரு, சந்திரன் வந்து 9 டிகிரி இருக்காரு. கிருத்திகை 4ஆம் பாதத்துல இருக்காரு. கிருத்திகை 4ஆம் பாதத்துல இருக்காரு. சாரம் கொடுத்தவர் எப்படி இருக்காரு,
12 சூரியன் சாரம் 12 சூரியன் 12. ஸோ லக்னம் கெட்டிருக்கு, ராசி கெட்டிருக்கு. ஓகே, லக்னம் கெட்டிருக்கு, ராசி கெட்டிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் களத்துல காரகன் செவ்வாய் எப்படி இருக்காரு பாருங்க. களத்துல ஆண் பெண்ணுன்றதுனால களத்திரக்காரன் செவ்வாய் எடுத்துக்கலாம். பொதுவாக 2 பேரையுமே எடுத்துக்கலாம். செவ்வாய் எடுத்துக்கலாம், சுக்கிரன் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க செவ்வாய் சுக்கிரன் எப்படி இருக்காங்க. அவங்களுக்கு சாரம் கொடுத்தவர் யாரு? 2 சேர்ந்து இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. சாரம் கொடுத்தது யார் அவங்க 2 பேருக்கும்? சனி சாரத்துல இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க, சனி சாரத்துல இருக்காங்க. 2 பேரும் கிரக யுத்தத்துல இருக்காங்க. செவ்வாயும் சனி பாருங்க 4 டிகிரி, 2 பேருமே வந்து 4 டிகிரி இருக்காங்க, கிரக யுத்தத்துல இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு இவங்களும் கெட்டு போயிருக்காங்க அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகேவா? சனி வந்து 12ஆம் அதிபதி அப்படின்றத எடுத்துக்கலாம், ஓரளவு கெட்டு போயிருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, இங்க சனி சம்பந்தம் வருது, புதன் சம்பந்தம் வருது. புதன் வந்து 12ஆம் இடத்தோட ஜாயின் ஆகுது, 12ஆம் இடத்தோட ஜாயின் ஆகுது இல்லையா? புதன் யார் சாரத்துல இருக்கா? 8ஆம் அதிபதி யார் சாரத்துல இருக்காங்க? செவ்வாய் சாரம். சூரியன் சாரம்ல, செவ்வாய் சூரியன் ஆமாங்க, உத்திராடம். சூரியன் சார். உத்திராடம் நட்சத்திரத்துல இருக்காரு சூரியன் சாரம். இங்க 3 பேருமே பாருங்க சூரியன் சனி சாரம் ஓரளவுக்கு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா? 2 பேருமே ஓரளவுக்கு அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காங்க. புதன் அஸ்தங்கம் அடைஞ்சு எடுக்க முடியாது, செவ்வாய் அஸ்தங்கம் எடுத்துக்கலாம். நம்ம செவ்வாய் அஸ்தங்கம் எடுத்துக்கலாம், புதன் அஸ்தங்கம் இல்லை. ஓகே, ஸோ இங்க 3 பேருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவான ரூல் என்ன சொல்லுதுன்னா, வரிசையா நம்ம பார்க்கக்கூடிய கிரக ரூட்ல கேது, சனி, அதுக்கப்புறம் செவ்வாய், இந்த 3 பேரும் வந்தாலும் சரி, இல்ல கேது, சனி, செவ்வாய், சந்திரன், இந்த 4 பேரோட கனெக்ஷன் வந்தாலும் சரி, இது ஒரு சன்னியாசி ஜாதகம் அப்படின்றத சொல்லுது. ஸோ பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சொல்லுங்க சார். சொல்றேன். கேது, சனி, செவ்வாய், சந்திரன், இவங்களோட தொடர்புகள் வரும்போது எல்லாம் வரிசையா இருக்கிறாங்க. ஒரு ஜாதகத்துல வரிசையா அவங்க 4 பேர் இருக்காங்க, அடுத்தடுத்த கட்டத்துல இருக்காங்க. ஒரே இடத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்த கேது, சனி, செவ்வாய், சந்திரன், இந்த 4 பேரும் வரிசையா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல வர்றாங்க அப்படின்னா இது சன்னியாசி ஜாதகம் சொல்லலாம். அது ஒரு விதம். அது இல்லாம இந்த ஜாதகத்தை எடுத்துட்டீங்கன்னா இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம், இங்க லக்னாதிபதி நல்லா இருக்கார் அப்படின்றத பார்த்துருக்கோம் இல்லையா? லக்னம் நல்லால குருசாரம், ஆனா லக்னாதிபதி 10ல இருக்கார், நல்லா இருக்கார். ஓகே, லக்னாதிபதி நல்லா இருக்கிறதுனால இவருக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. இவருக்கு எல்லாமே கிடைக்கணுன்ற வாய்ப்பு இருக்கு. ஆனா லக்னாதிபதி வந்து 10ல இருக்காரு, காலபுருஷத்துக்கு 8ஆம் இடம். அவர் யாரெல்லாம் பாக்குறாங்க, அவர் வந்து புதனை பாக்குறாரு. ஸோ இங்க லக்னாதிபதி புதனை பாக்குறாரு, சனி வந்து புதனை பாக்குறாரு, 2 பேருமே அலிகிரகம். அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா, கேது இருக்கார், அது ஒரு அலிகிரகம். இந்த 3 பேருமே சேர்ந்து பார்க்கறதுனால இவங்களுக்கு பெண் தொடர்புகள் அதிகமா இருக்கு. அதாவது இவங்க லெஸ்பியனா இருக்காங்க, ஓரின சேர்க்கையாளர் இருக்காங்க, இவங்க திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து ஓகே நம்ம பார்க்க தான் எடுக்கலாம், அது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனா இங்க நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருக்காரு, 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போயிடலாம். அந்த விதத்துல இந்த ஜாதகத்துக்கு திருமணம் இல்லை அப்படிங்கறத சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் டீப்பா இதை பொறுத்தவரை புதனை மட்டும்தான் சனி பாக்குறாரு. என்னங்க சனிக்கு இல்லங்க, புதன் மட்டும் சனி பார்வை இருக்கு. இல்லங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் எல்லாம் சொல்லிருக்கோம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்தை பாவகிரகம் பார்க்க கூடாது, சந்திரனுக்கு 7ஆம் இடத்தை பாவகிரகம் பார்க்க கூடாது, அலிகிரகம் வரிசையில பாத்தீங்கன்னா இங்க கேது இருக்கு, சனி இருக்கு. சனிக்கு சந்திரனோட பார்வை கிடைக்குது. அவர் யார பாக்குறாரு, செவ்வாயை பாத்துக்கிறாரு. செவ்வாய் இல்ல புதன, 3 கிரகம் மட்டும் தான் சம்பந்தம் இருக்கு இல்லையா? செவ்வாய் சம்பந்தம் வரல. ஓகே, அதனால சன்னியாசி யோகன்றது இல்ல, இவங்களுக்கு. ஏன் சன்னியாசி சனிக்கு நடுவுல சூரியனும் குருவும் இருக்காங்களா? இருக்கிறான். வரிசையா வரல இல்ல? அதான் இந்த வரிசையா அந்த இதுல வந்ததுன்னா அந்த சன்னியாசி யோகம் எடுத்துக்கலாம். இங்க வரிசையா வரல, அதனால சன்னியாசி யோகம் இல்ல. ஓகே, இவங்க வந்து லெஸ்பியன். ஏன் லெஸ்பியன் அப்படின்னா 2 சனியும் பார்த்துக்குது, இந்த பக்கம்
சந்திரன் இருக்கு, சனியும் புதனும் சம்மந்தப்பட்டாலே நம்ம லெஸ்பியன் அப்படின்றத எடுக்கலாம். லெஸ்பியனோ இல்லை வந்து கே அப்படின்றத எடுத்துக்கலாம். ஆணா இருந்ததுன்னா கேன்னு எடுத்துக்கலாம், ஓரின சேர்க்கையாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சனி புதன் சம்மந்தப்படும் போது அதுவும் 12ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இங்கெல்லாம் சம்மந்தப்படும் போது நம்ம கண்டிப்பாக இதை ஓரின சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம். பட் நம்ம எடுத்தோன்னு அப்படி சொல்லிட முடியாது, மற்ற எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் சொல்லணும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இது ஓரின சேர்க்கை. இது வந்து ஏன் அப்படின்னா இங்க லக்னாதிபதி நல்லா இருக்காரு, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுகம் கிடைக்கணும், ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும் அப்படின்றது இது இருக்கு. அதுக்கு அடுத்தது செவ்வாயும் சுக்கிரனும் நெருங்கி இருக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனை, அதாவது இவங்களுக்குள்ள உள்ள அந்த ஹார்மோன் பிரச்சனையே சொல்றாங்க. அதாவது ரெண்டு பேரும் நெருங்கி இருக்கும்போது ஒரு சின்ன ஹார்மோன் பிரச்சனையே சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கலாம் கூட சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் எவ்வளவு டிகிரி வித்தியாசத்துல இருக்கு? சூரியன் எந்த டிகிரில இருக்காரு? சூரியன் வந்து 17 டிகிரில இருக்காரு, சுக்கிரன் 4 டிகிரில இருக்காரு. இந்த பக்கம் 17 பிளஸ் ஒரு 4 21. ஓகே, இந்த பக்கம் ஒரு 30, 21 30 கிட்டத்தட்ட 50 டிகிரி, 51 டிகிரி வராது. ஸோ கண்டிப்பா இந்த இடத்துல இவங்களுக்கு திருமணம் இல்லைன்றது சொல்லலாம். இவங்களுக்கு 43க்கு மேல இருந்தாலே 42க்கு மேல இருந்தாலே நம்ம 42க்கு மேல இருந்தாலே நம்ம அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்றது சொல்லலாம். அது வந்து பொதுவா வந்து குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு குறைவுன்ற அர்த்தத்தை வச்சு டெரைவ் பண்ணுவாங்கல்ல. அது வந்து என்னன்னா சூரியனோட ரொம்ப நெருங்கிய டிகிரியில இருந்ததுன்னா, அதுவும் வந்து நெருப்பு ராசியில இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இது குழந்தை பிறப்பு அந்த கவுண்ட் குறையும் அப்படின்னு, விந்தணு கவுண்ட் குறையும் அப்படின்னு. ஸோ இந்த ஜாதகமும் திருமணம் பொருத்தம் இல்லாத ஒரு ஜாதகம். ஒரு சின்ன சந்தேகம், கிரக யுத்தம் சொன்னீங்களா சார்? கிரக யுத்தம் சொன்னீங்க, செவ்வாய் இல்லாமல் கிரக யுத்தம் கிடையாதா? செவ்வாய் இல்லாமல் கிரக யுத்தம் வராதா? ஏன்னா இல்ல எந்த கிரகம் நெருக்கமா இருக்கோ அது கிரக யுத்தம்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்ப நீங்க இப்ப 2வது ஜாதகமா காட்டுறப்ப லக்னத்துக்கு 12ல வந்து 5 கிரகங்கள் இருந்தது இல்லையா? ஆமா. அப்ப 5 கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தா அது கிரக யுத்தம் தான் எடுத்துக்கணுமா? கண்டிப்பா 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 கண்டிப்பா. ஓகே, ஏன்னா சில ரூல் வந்து செவ்வாய் இல்லாம கிரக யுத்தம் இல்லைன்னு சொல்றாங்களே, அது நீங்க அத கிரக யுத்தமா எடுத்துங்க, இல்ல நெருங்கி இருக்குன்னு எடுத்துங்க, எப்படி வேணாலும் எடுத்துங்க. நம்ம வந்து அதை கிரக யுத்தமா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இதுல ரொம்ப நெருங்கி இருக்கும்போது கண்டிப்பா அது வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்படிங்கிறது. அதாவது 3 டிகிரிக்குள்ள வச்சுங்க, 5 டிகிரி போக வேண்டாம். அதாவது செவ்வாய் இருக்கும்போது நம்ம ஒரு 5 டிகிரி வரைக்கும் போகலாம். செவ்வாய் இல்லாதப்ப ஒவ்வொரு கிரகத்துக்கும் அடுத்த கிரகத்துக்கும் 3 டிகிரி 4 டிகிரிக்குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு கிரக யுத்தத்துல இருக்குன்றத. சரி சரி. ஆனா இந்த மாதிரி ரொம்ப சேர்ந்து பக்கத்துல இருக்கும்போது வீரியம் மிகுந்தது வந்து செவ்வாய்ன்றதுனால அவர் ஜெயிக்கிறாருன்னு. ஆமா, இவங்க வந்து இவங்களுக்குள்ள இந்த மாற்றங்கள் அதிகமாக, அதாவது இவங்க 2 பேருமே கெமிஸ்ட்ரியை சொல்லக்கூடியவங்க, நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ஹார்மோன் பிரச்சனையை சொல்லக்கூடியவங்க இவங்க 2 பேரும். ஸோ இவங்க இவ்வளவு நெருங்கி இருக்கும்போது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியுது. இல்ல இவங்க 2 பேரும் கலத்துற காரகன்றதுனால இந்த விஷயத்துல ப்ராப்ளம் இருக்குன்றது சொல்ல முடியும். அது 2ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனையை கொடுக்குதுன்றது சொல்ல முடியும். செவ்வாய் சுக்கிரன் லக்னாதிபதி சாரம் வாங்கி சனியும் சேர்ந்து அம்சத்துல 3 பேரும் ஒன்னா இருக்காங்க சார். ஆமா, 3ஆம் இடத்துல அதை கூட எடுத்துக்கலாம். பட் நம்ம ஜென்ரலா நம்ம ராசியை வச்சுக்கிட்டே இவங்களுக்கு திருமணம் ஆகாதா ஆகலையா அப்படின்றத பாத்துக்கலாம். அது நெருங்கி இருக்கும்போது, அது வக்ரமா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல ஒரு சந்தேகப்படலாம், இவங்களுக்கு வந்து கேவா இருப்பாங்களா, இல்ல வந்து லெஸ்பியனா இருப்பாங்களா, இல்ல இவங்களுக்கு ஆன்ம குறைவு இருக்குமா, விந்தணு கம்மியா இருக்குமா அப்படின்ற ஆஸ்பெக்ட பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஜாதகத்தை போட்டோம். ஓகேங்களா? ஓகேங்க. ஓகே, இன்னும் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய சாப்டர்ஸ், நிறைய போட்டு வச்சிருந்தேன். பட் இது இப்போதைக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு பாருங்க, இல்லாட்டி நம்ம இன்னொரு செஷனே எடுத்துக்கலாம். இன்னொரு செஷன் நம்ம ஃபுல் செஷனே எடுத்துக்கலாம். ஸோ தட் கான்செப்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும், ஈஸியாகவும் புரியும். வேற ஏதாவது டவுட் இருக்கான்னு கேளுங்க, நம்ம பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு மற்ற ஆஸ்பெக்ட் என்ன நான் பார்க்க போறோன்றதையும் சொல்லுவேன்.
சிம்பிளான விஷயம் தான். இன்னும் ஒரு ஜாதகம் ஒரு அனலைஸ் பண்ணி வச்சிருந்தேன். இந்த திரிகோண சம்பந்தம்ன்றதை நான் பார்க்கணும். திரிகோண சம்பந்தம் நான் பார்க்கல. திரிகோண சம்பந்தம் பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது இல்லாமல் திருமண முகூர்த்தம் பற்றி சொல்லலாம்னு இருக்கேன். திருமண முகூர்த்தம் எப்போ முகூர்த்தம் நடக்கும் அதை நம்ம வந்து கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு என்னென்ன ராசி வேணும் எதை பார்க்கணும் அப்படின்றது. இது இல்லாமல் ஒரு ஆய்வு ஜாதகம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 2-3 ஆய்வு ஜாதகம் போடணும்னு நினச்சேன். பட் அதுக்குள்ளேயே இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சுன்றதுனால அதை விட்டுட்டேன். ஆமாங்க. ஸோ இதுதான் வந்து சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்ப 2 பேருக்குமே 7ஆம் இடம் கெட்டு போயிருந்ததுன்னா 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாங்க அப்படின்னா சேர்க்கலாமா சார்? 2 பேருக்குமே 7ஆம் இடம் கெட்டு இருந்து 7ஆம் அதிபதி நல்லா இருந்தாலா? ஓகே, இப்போ தாராளமா 2 பேருக்குமே 7ஆம் அதிபதி கெட்டு இருக்கு. 2 பேருக்குமே 7ஆம் இடம் கெட்டு இருக்கு. 7ஆம் அதிபதி 7ஆம் இடம் தான் கெட்டுதுங்க சார். 7ஆம் அதிபதி வந்து நல்ல நிலையில இருக்காங்க. 2 பேருக்குமே நல்ல நிலை தாராளமா சேர்க்கலாம். ஓகேங்க சார். தாராளமா சேர்க்கலாம். இப்ப 2 பேருக்குமே நம்ம பொதுவா பாக்குறது என்னன்னா 7ஆம் இடம் கெட்டிருக்கா. 7ஆம் இடம் நமக்கு திருமணம் ஆகக்கூடிய விஷயம். 7ஆம் இடம் தான் நமக்கு கலத்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அந்த 7ஆம் இடம் தான் கெட்டு போயிருக்கே தவிர 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னும் போது கண்டிப்பா இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா இவங்க வந்து 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. 2 பேருமே 6-8 இல்லாம பாத்துக்கணும். 2 பேருமே 6-8 இருந்துடக்கூடாது. ஒருத்தர் ஜாதகத்துல நவாம்சத்திலே கெடாம இருக்கணும். ஆமா ஆமா கரெக்ட் தான். அம்சத்திலே கெடாம இருக்கணும், 6-8 இருக்க கூடாது. கரெக்ட். இங்க பாத்துங்க, இப்ப 7ஆம் அதிபதி நீங்க வந்து சொல்லிருக்கீங்க. 7ஆம் அதிபதி இப்போ ஒருத்தருக்கு 7ஆம் அதிபதினு எடுத்துப்போம். மிதுன லக்னம் 7ஆம் அதிபதி வந்து குரு. ஓகே. இன்னொருத்தருக்கு விருச்சிக லக்னம் 7ஆம் அதிபதி வந்து சுக்கிரன். இவங்க 2 பேருமே ஒரு ஆண் ஜாதகத்தை எடுத்துப்போம். ஆண் ஜாதகத்துல 7ஆம் அதிபதி மீனத்துல இருக்காருன்னு எடுத்துப்போம். மீனத்துல மிதுன லக்னம் 10ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுத்துப்போம். அவர் நல்லா இருக்காரு. அவர் நல்லா இருக்காரு. ஆனா 7ஆம் இடத்துல ராகு கேது இருக்கு. அதனால 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு எடுத்துப்போம். லக்னத்துல ராகு 7ல கேது. ஸோ 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா 7ஆம் அதிபதி எப்படி இருக்காரு? இவரு ஆட்சி வீட்டுல இருக்காரு. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் ஜாதகம். 2வது ஜாதகம் எடுத்துப்போம். 2வது ஜாதகம் வந்து விருச்சிக லக்னம் சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி. இவர் வந்து இதுல இருக்காருன்னு எடுத்துப்போம். எங்க கடகத்துல இருக்காருன்னு எடுத்துப்போம். ஓகே. இப்போ கடகத்துல இருக்காரு. ஸோ 2 பேரும் எப்படி இருக்காங்க? 5-9 இருக்காங்க. 2 பேருமே 5-9 இருக்காங்க. அதனால இது தேவலாம், கண்டிப்பா பண்ணலாம். இதே வந்து 7ஆம் அதிபதி வந்து இதுல இருக்காருன்னு எங்க சுக்கிரன் சூரியன் வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, 6-8 ஆகும். 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. அவங்க ஜாதகத்துல நல்லா இருக்காரு. ஆனா இவங்களை இணைக்கும் போது இவங்க 6-8 ஆயிருக்காங்க. இல்ல துலாத்துல இருக்காரு. துலாத்துல இருக்கும்போது அவங்க 6-8 இருக்காங்க. அவங்க ஜாதகத்துல 7ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு. 7ஆம் அதிபதி நல்லா தான் இருக்காரு. ஸோ அவர் லக்னத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இல்லை லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்காருன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தாலும் இங்க என்ன ஆகுது? ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருக்காங்க. ஸோ 7ஆம் இடமும் கெட்டு 7ஆம் அதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 6-8 இருக்காங்க. இது கண்டிப்பா பொருத்தம் வராது. இல்ல ஓகே, அட்லீஸ்ட் நவாம்சத்திலேயாவது 2 பேரும் நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. ஓகே, இங்க ராசியில நல்லா இல்லை, அட்லீஸ்ட் நவாம்சத்துல நல்லா இருக்காங்களான்னு பாருங்க. நவாம்சத்து நல்லா இருந்தாங்களோ ஓரளவுக்கு நம்ம கண்டிப்பா சேர்க்கலாம். இல்லைங்க, பொதுவா 7ஆம் இடமும் கெட்டு 7ஆம் அதிபதியும் கெட்டு போயிருந்தா நம்ம சேர்க்கறது சுலமா இருக்காது. கண்டிப்பா 7ஆம் இடமும் கெட்டு 7ஆம் அதிபதி கெட்டுதான். இப்ப அப்படி இல்லை, இன்னொரு விதத்துல பார்க்கலாம். இப்ப 2 பேருமே வந்து 7ஆம் இப்ப ஆணோட 7ஆம் அதிபதி நம்ம இங்க பார்த்துட்டோம், குருன்னு பார்த்துட்டோம். பெண்ணோட 7ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்துட்டோம். 2 பேரோட நவாம்சத்திலையும் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்துலயோ 4ஆம் இடத்துலயோ 5ஆம் இடத்துலயோ 9ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ 11ஆம் இடத்துலயோ குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கான்னு பாருங்க. யாராவது ஒருத்தருக்கு சேர்ந்து இருந்தா கூட போகும். 5-9 இருக்கலாம்ல சார், சேர்ந்து இருக்கலாம். இல்லைன்னா 5-9 இருக்கலாம், 5-9 இருக்கலாம், 3-11 இருக்கலாம்,
2-12 இருக்கலாம், 4-10 இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இதை விட பெஸ்ட் வந்து சேர்ந்திருக்கிறது நவம்சத்துல சேர்ந்திருக்காங்கன்னு இன்னும் இணை புரியாம இருப்பாங்க. ஓகே ஓகே. இணைவதுங்கிறது முதல் தரம். ஆமா, ஒருத்தரோட 7ஆம் அதிபதியும் இன்னொருத்தரோட 7ஆம் அதிபதியும் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் நவாம்சத்துல சேர்ந்திருக்காங்களா, சேர்ந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி பாருங்க. பட் இதெல்லாம் விட நாம சொன்ன அந்த குரு பார்வை பாத்துட்டீங்கன்னா, இப்ப 7ஆம் இடம் கெட்டு போயிருக்கு, மற்றது வந்து 7ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, ஓகே ஃபைன், இவர் இங்க அம்சத்துல இருக்காரு, அங்க இருக்காரு, நம்ம எப்படி வேணாலும் எடுத்துங்க. ஆனா இத வந்து குரு ஒருத்தரோட குரு இன்னொருத்தரோட பாக்குறது, இல்ல ஒருத்தரோட குரு வந்து இன்னொருத்தரோட சூரியன் பாக்குறது, இல்ல ஒருத்தரோட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் அடுத்தவங்க ஜாதகத்துல நல்லா இருக்காங்க, அவங்களோட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியும் இந்த ஜாதகத்துல நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி பாத்துட்டு இது நல்லா இருந்ததுனால மற்ற எல்லா பொருத்தங்கள் நல்லா இல்லைன்னா கூட தாராளமா இணைச்சிட்டு போயிட்டே இருக்காரு. நீங்க இந்த குரூப் சொல்றது வந்து சப்போஸ் பௌர்ணமி சந்திரனுக்கும் ஒத்து வருமா? வராது. இல்ல 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 இல்ல, குரூப் மட்டும்தான். குருக்கு மட்டும். சரி, குருவும் சூரியன் நாம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. நம்ம முதல்ல என்ன பாக்குறோம், 2 பேரும் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்காங்கன்னு பாக்கணும். அப்படி இல்லைன்னா காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி நல்லா இருக்காங்கன்னு பாக்குறோம். நான் அதுக்குதான் இந்த ஜாதகத்தை உங்களுக்கு வந்து போட்டு வச்சிருந்தேன். இதை காட்டலாம் தான் இந்த ஜாதகத்தை. இங்க பாருங்க, உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நெகட்டிவ்ஸ் இருக்கு. அதாவது 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடாது, 2 பேருக்குமே 12ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. 12ஆம் இடத்துல சூரியன் வந்து நம்ம வந்து படுக்கை இது சம்பந்தமான தோஷங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2ஆம் இடத்துல சனி இருந்து மற்ற 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி 2 பேருக்குமே சூரியன் மறைஞ்சிருக்கு. 2 பேருக்குமே சூரியன் லக்னாதிபதியோ 2ஆம் அதிபதியா வந்து மறைஞ்சிருக்கு, அதுவும் தப்புன்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ராகு பாதிக்கப்பட்ட கிரகம் மற்றவங்களுக்கு ஜாதகத்தில் ராகுன்னு சொல்லியிருக்கோம். இங்க வந்து சுக்கிரனும் சூரியனும் குருவும் சுக்கிரனும் ராகுவும் ஒன்றா இருக்காங்க. 2 பேர் ஜாதகத்திலையும் ஒன்றா இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்காங்க, இங்கேயும் சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்காங்க. இங்க லக்னாதிபதிக்கு 2ஆம் அதிபதி 12ல மறைஞ்சிருக்காரு, இவங்க லக்னாதிபதியே 12ல மறைஞ்சிருக்காரு. 2ஆம் இடத்துல சனி. ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்கு, இவருக்கு 2ஆம் இடத்த சனி பார்க்குது. ஸோ இவ்வளோ ப்ராப்ளங்கள் இருந்தாலும் இங்க சிம்பிளா என்ன ஆயிடுது, பெண்ணோட குரு வந்து ஆணோட சூரியனை பார்க்குது. இங்க பாருங்க, பெண்ணோட குரு வந்து இது துலாத்துல இருக்கு, ஆணோட சூரியன் மிதுனத்துல இருக்கு, இது பார்க்கும். ஸோ ஜாதகத்தில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரே ஒரு அமைப்பு இந்த 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சம்பந்தங்கள், அல்லது குருவும் சூரியனும், அல்லது குருவும் சொல்லணும். குருவும் சூரியனும் ஒரு பக்கம் நல்லது, அது இல்லாம குருவும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நீங்க வரக்கூடிய ஜாதகங்களையோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களையோ எடுத்து பாருங்க. ஒரு சில நேரங்கள்ல நம்ம வந்து இவங்களை ஏன் பொருத்தினாங்க அப்படின்னு பார்க்கக்கூடிய விளைவுகள் இருக்கும். அதை வந்து கடைசியில பார்க்கும்போது அந்த அமைப்புகள் ஒரு 2-3 அமைப்புகள் வந்து ஒன்னா வர்றதுனால இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியும். சொல்லுங்க, வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லாட்டி கிளாஸ் முடிச்சுக்கலாம், இன்னொரு கிளாஸ் நம்ம வைக்கலாம். நம்ம விதிகளை வந்து கொஞ்சம் வரிசைப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறது ஈஸியா இருக்கும். இது இல்லாம நம்ம ஒரு 50-60 விதிகள் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா பொருத்தம் பார்க்கறது ரொம்ப 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 ஈஸி. இப்போ எனக்கு ஒரு பொருத்தம் வந்துச்சுன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் அதை கட்டம் போடுறதுக்கு டைம் இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம பார்த்துடலாம். நீங்க பார்க்கும்போது இன்னொரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். அதுக்கு மேல ஆகவே ஆகாது.
இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா எல்லாராலையும் ஈஸியா பொருத்தங்கள் போட முடியும். பொருத்தங்கள் போடுறது முக்கியம் இல்லைங்க. ஓகே, நம்ம பொருத்தம் போடுறது முக்கியம் இல்லை, அவங்களோட லைஃப் நல்லா இருக்கணும், லாங் டேர்ம் நல்லா இருக்கணும், அதுதான் இங்க முக்கியம். அது வந்து நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணதுல நிறைய பேரோட லைஃப் நல்லா இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதனால கண்டிப்பா இந்த ஆங்கிள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெஃபினட்டா நல்ல பொருத்தங்களை போட முடியும். நல்ல ஜோதிடர்கள் நம்ம பேர் புகழும் வாங்க முடியும். நன்றி சார். ரெக்கார்டிங் கொடுத்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னங்க? ரெக்கார்டிங் அனுப்பிடுறேன். ரெக்கார்டிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் கிளாஸ் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சு, அதுக்காக. ஓகே ஓகே. நான் அதனாலதான் 1 மணி நேரத்துக்கு மேலே எடுக்கிறதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். 2-3 பேர் ஃபோன் பண்ணி வேற சொன்னாங்க. ஸோ 1 மணி நேரத்துக்கு மேலே வேண்டாம், 2 மணி நேரம் கொஞ்சம் கான்செப்ட் அதிகமாக இருக்கு, ஃபாஸ்டா இருக்க மாதிரி இருக்குன்னாங்க. அதனால 1 ஹவரே வந்து ஷார்ட் பண்ணிக்கலாம். சரியா இருக்கு, சரியா இருக்கு. ஸ்பீடு கரெக்டா இந்த பதிவு வந்துருக்குல்ல சார்? பதிவு வரும்ல? வரும். கண்டிப்பா. போன பதிவு போட்டிருக்கீங்களா சார்? போட்டிருக்கேன் சார். கண்டிப்பா போட்டிருக்கேன்.